தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 13 ஆண்டு காலமாக பருவகால பணியாளர்களாக பட்டியல் எழுத்தர், உதவுபவர், காவலர்கள் தற்காலிகமாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பருவகால பணியாளர்களுக்கு 3 மாதம் அல்லது 6 மாதமே வேலை. அந்த 6 மாதத்திற்கு ஊதியம் 10,000 கொடுக்கப்படுகிறது. மற்ற மாதங்களில் வேலையும் கிடையாது, ஊதியம் கிடையாது. கடந்த 3 ஆண்டு காலமாக பணி நிரந்தரத்திற்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி உள்ளோம். 10 தினங்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலை நிறுத்திவிட்டு அந்தந்த மாவட்டத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, ஒற்றை கோரிக்கையில போராட்டம் நடத்தி இன்று நிர்வாக இயக்குனர் சென்னையிலே தலைமை அலுவலகத்தில் நிர்வாக இயக்குனரை சந்தித்தோம். சந்தித்த வகையிலே பருவகால பணியாளர்கள் மாநில பணிமூப்பு பட்டியலில் விரைவாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளார்கள். அப்படி மாநில பணிமூப்பு பட்டியலில் உடனடி பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பருவகால பணியாளர்கள் சாகுமறை தலைமை அலுவலகத்தில் சென்னையிலே காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். 2012 வரை பருவகால பணியாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாநில பணிமூப்பு பட்டியலில். அதன் பிறகு மாநில பணிமூப்பு பட்டியலில் சேகரிக்கப்பட்டு 2016 வரை தகவல் சேகரிக்கப்பட்டு 1600 பேரை பணிநிரந்தரம் செய்யப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. இது பருவகால பணியாளர்கள் அனைவரும் 45 வயதை கடந்து விட்டனர். அதிகமான பருவகால பணியாளர்கள் இறந்துள்ளனர். அதிகமான பருவகால பணியாளர்கள் தற்கொலை செய்து இறந்திருக்கின்றனர். மிக மோசமான நிலையை பருவகால பணியாளர்கள் அடைந்து கொண்டிருக்கின்றனர். ஆதலால் இந்த சந்திப்பிலே சரியான முறையிலே நிச்சயமாக பருவகால பணியாளர்கள் பணிநிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று நிர்வாக இயக்குனர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த காத்திருப்பு போராட்டத்தை இப்பொழுது நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். ஆனால் இன்னும் சில காலங்களிலே அது ஒழுங்கான நடவடிக்கை இல்லை எனில் தலைமை அலுவலகத்தில் சாகுமுறை காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை ஆண்டு காலமா போராடிட்டு தான் இருக்கிறீங்க. இது பேச்சுவார்த்தை பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. இப்ப இந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு திருப்திகரமா அமைச்சிருக்கு, நீங்க எதை வச்சு சொல்றீங்க? எதிர்காலத்துல உங்களுக்கு சாதகமா அமைன்னு எதை வச்சு நீங்க நம்புறீங்க சார்? அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன், அதாவது இப்போ மாநில பணிமூப்பு பட்டியலில் பர்மனன்ட் செய்யப்பட்டு இருந்தாங்க 2012 வரை. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட பணிமூப்பு பட்டியல் தான் தேவை அப்படிங்கிற வழக்கு பதிவு பண்ணும்போது அது எப்படி வரும்னா 2022 வேலை பார்த்தவங்கள 2023 வேலை பார்த்தவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துல எனக்கு மாவட்ட பணிமூப்பு பட்டியலில் பர்மனன்ட் வந்து போடுறாங்க. என்னன்னாக்கும் மாநில பணிமூப்பு பட்டியல் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கும் தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமா இருக்கும் பொழுதுதான் இந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் உருவாக்கப்பட்டு நேரடி நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அதன் பிறகு மாவட்டங்களாக விரிவுபடுத்தப்பட்டது. இப்போ இந்த இடத்துல பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடியவங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்துக்கு நேரடியா இருக்கக்கூடிய அமுதமங்காடியில பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அவங்க நியமனம் செய்யப்படுவாங்க. அப்படி இருக்கையில டெல்டா மாவட்டங்கள்ல அமுதமங்காடி என்பது கிடையாது, கூட்டுறவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு. அப்படி இருக்கும்போது வேகன்சி எங்க அதிகமா இருக்கும், மற்ற மாவட்டங்கள்ல தான் வேகன்சி இருக்கும். அப்ப தஞ்சாவூர்ல இருந்து தான் அதிகமான பேரை போடுவாங்க. இப்போ அந்த தஞ்சை மாவட்டம் ஒரு மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் 100 வேகன்சி இருக்கு அப்படின்னாக்கும் மாவட்ட சீனியர்ல 2023 வரை உள்ள வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு பணி நிரந்தரத்துக்கு இத்தனை வருடம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறத மேட சொல்லியிருக்காங்க. அதை வகுத்து இந்த வழக்குகள் போடுறதுனால எல்லா இடத்துலையும் மாவட்ட வழக்கு போடுறதுனால நாங்கள் உடனே பணியை கொடுத்துட மாட்டோம். மாநில பணிமூப்பு பட்டியலில் நிச்சயமாக கூடிய விரைவில் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? உங்களுக்கு கூட வந்தவங்க இதுக்கு சம்மதிச்சிருக்காங்களா சார்? இதுல ஒரு சில நம்ம வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கான முழுமையான விளக்கத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். கொடுத்த பிறகு இந்த செய்தி நம்ம சொன்ன நம்பிக்கையான செய்தி, அவங்க சொன்ன நம்பிக்கையில தான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம். இப்போ அது அதாவது உதாசீனப்படுத்தப்பட்டாலோ அல்லது முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலோ நிச்சயமாக சாகுமுறை காத்திருக்கு போராட்டம் நடக்குங்க. கேசி நம்ம விளக்க சொல்லியாச்சு. கேஸ் என்ன சொன்னோம்னா 2022 பர்மனன்ட் டிஎம்பி 500 பர்மனன்ட் பண்றப்ப ஈரோடு
அது மட்டும் இல்லை, ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்ல சிவகங்கை, மதுரை இதெல்லாம் வந்து அந்தந்த தொழிற்சங்கம் சேர்ந்தவங்க வந்து ஆரம் ரீஜனில் எல்லா ஆரம் சேர்ந்து ஒன்றா கேஸ் போட்டுருக்காங்க. அந்த கேஸை இப்படி தான் நீங்கள் உடச்சின்னு சொல்லி அவங்க ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா எப்படி நடக்காது சார், இன்னும் 11 வருஷம் ஆகும் சார், அந்த ஐடியா அப்படி செட் ஆகும் சார் சொல்லியாச்சு. அதையும் சரி அந்த சார் போனது கூட இன்னொரு சார் வந்தாங்க. இன்னொரு சார் மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு டைம் இல்லை, உங்களுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்குது, இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம், இது கோர்ட்டுனால தான் பண்ண முடியல அப்படின்னாங்க. சரி நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, காஞ்சிபுரத்தை அந்த கேஸ் போடுறோம், அதில் விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களை போடணும், மற்றவங்களை போட முடியாது, அந்த பேனல் ரெடி பண்ணி அந்த பேனல் என்னாச்சுன்னு கேட்டோம். 22, 24 பேனல் ரெடி பண்ணி பார்த்தீங்களா? கோரிக்கை வந்து எம்பி நிற்காம பிஸியாக இருக்கிறேன், நானும் மார்க்கெட் சேர்ந்தேன், எனக்கு வந்து சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து என்ன நம்ம கோரிக்கை கேட்டாங்க, கோரிக்கை பண்ணிங்கன்னு சொல்லிட்டோம், நீங்கள் சொல்லாமல் வந்தீங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் வந்து வட்டியாக கிட்டத்தட்ட ஒரு 15 இதையுமே தாண்டி வந்து திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்றது? காலையில 9 மணில இருந்து நிக்கிறோம் சார், எவ்வளவு பொறுமையா பேசுறோம். மாற மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க சார். என்ன உத்தரவாதம் சொல்லிருக்காங்கல்லப்பா, அதுதானப்பா சொல்றோம். திருப்பி அதே சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து பர்மிஷன் தான் ஒரு போராட்டத்தை பண்றோம். அவங்க காலைல 9 மணிக்கு கணேசன் கொடுக்கலாம். இருங்க வாழ்க்கை பிரச்சனை நம்பி தான் எப்படி வந்து கடைக்கோட வந்து எல்லாரும்
நீங்க வந்து நல்லா சொல்றோம் இல்ல ஏன்னா நீங்க நிர்வாகத்துக்கு ஆதரவா இருக்காங்க என்ன சொல்றாங்க அதை வந்து இங்க பாருங்க உட்கார்ந்து வரலங்க அவங்க எங்க வந்தாங்க நீங்க ஏன் போறீங்க எல்லாமே கரெக்ட் எல்லாமே கரெக்ட் காலகாலமா இதெல்லாம் மாறி இருந்தாங்க வேலைக்கு ஆகாது சார். ஒண்ணு நீங்க ஒரு ரவுட கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போங்க. கூடலாம் சார், எங்ககிட்ட சொல்லிட்டு கூட இருந்தா ஃபைன். சொல்றது தப்பு கிடையாது.